ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம கேன்பேன் எஸ்எம்பி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெதரைட் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நான் இன்னும் வீடே கட்டலை. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக அப்கிரேட் ஆகிட்டு தான் நான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஹார்ஸு ஓகே, ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, இது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சர்வர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ராஷ் ஆகிடுச்சு, சொல்ல மறந்துட்டேன். அதனால எல்லாத்தோட ஐட்டம் போயிடுச்சு. அதாவது நான் விளாண்டுட்ருக்கும் போது க்ராஷ் ஆகிடுறதுனால ஐட்டம்ஸ் என்னோடது மட்டும் போயிடுச்சு. ஆனால் என்னோடய செஸ்ட்டில் இருந்ததுலாம் அப்படி இருந்துச்சு. கையில் இருந்தது மட்டும் போய் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் மட்டும் க்ரியேட்டிவில் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த ஐட்டம் தான் ஞாபகம் இருக்குது, மிச்சம் எதுவுமே ஞாபகம் இல்லாதனால தான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த செஸ்ஸில் இருந்ததெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதில் என் இன்வென்ட்ரியில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. சரி, இப்போ தேவையில்லாத எல்லாத்தையும் உள்ள தள்ளிட வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே, இங்கே ஷியர்ஸ் இது வேணும், இது வேணும், இது வேணும். எனக்கு ஷியர்ஸோட டியூரபிலிட்டி கம்மின்னு தான் நினச்சேன். ஆனால் உள்ளே எடுத்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சு எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது. என்னங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டர்ட் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுட் எடுக்க மறந்துட்டேன். திருப்பி அந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ 3 இருக்கா? 3 இருக்குது. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து உள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே ஷியர்ஸ் அவ்வளோவா டேமேஜ் ஆகலை. 46 இருக்காகமா, மிச்சம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜஸில் எடுத்தது தான். இப்போ வந்து கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இதில் வுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வுட்டு என்கிட்டே இருக்குது, ஆனால் இது பத்தாது. வுட்டு நான் எதுக்கும் தேவைப்படுன்னு சொல்லி நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, தேவையில்லாத எல்லாத்தையும் இதில் போட்டுற வேண்டியதான். ஓகே, ஒரு ஸ்டாக் இருக்குது. ஓகே, இது இருக்குது. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டேன். ஓகே, வச்சிடலாம். ஓகே, 13 பெட்டு கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, 15 பெட்டு ஒயிட் பெட் கிராஃப்ட் பண்ணலாம். ஆனால் இன்னும் 2க்கான வுட்டு தான் இல்லை. ஓகே, இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இது இங்கே தேவையான வுட்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் 2 பெட்டு கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எஸ், 2 கிரே பெட்டும் கிராஃப்ட் பண்ண முடியும். அது திரும்ப திரும்ப எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, மொத்தமாக எடுத்துகிட்டு தான். ஓகே, தேவையில்லாத எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ வேறு எதுவும் தேவைப்படுமா? அவ்வளோதான். வாட்டர் பக்கெட் நெதரில் எதுக்கும் வெளிக்க. ஓகே, கோல்டு எடுத்துப்போம். ஏதாச்சும் ஆர்மர் மட்டும் செஞ்சுப்போம். கோல்டு ஆர்மர். ஹெல்மெட் செஞ்சுக்கலாமா? இல்லை வேணாம், பூட்ஸே செஞ்சுப்போம், கம்மியாகவும் இருக்கும். ஓகே, ஒரு பூட்ஸை செஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து மிச்சம் கோல்டை உள்ளே வச்சிட வேண்டியதான். டர்ட் எங்கே? இது அங்கே இருக்குது. ஓகே ஓகே, வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, என் ஃப்ரெண்டோட போர்ட்டலில் தான் நானும் போகணும். அதனால் நான் ஃப்ரெண்டோட போர்ட்டலில் நோக்கி இப்போ ஓடிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, என் ஃப்ரெண்டு போர்ட்டல்கிட்ட வந்தாச்சு. இங்கே வரல இன்னும். இங்கே வில்லேஜ் இருந்துச்சுல, அதுலேருந்து 2 பெட்டு கவர் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன்.
ஓகே 2 பெட்டு கவர் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே அப்படியே என் ஃப்ரெண்டோட போர்ட்டல்கிட்ட போக வேண்டியதான். என் ஃப்ரெண்டு போர்ட்டல்கிட்ட வந்தாச்சு. ஸோ கைஸ், என் ஃப்ரெண்டு வில்லேஜுக்கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் எங்கேயாச்சும் அவனோட பேஸ் இருக்கணும். இது அங்கே வந்து மாப் ஃபார்ம் நாங்கள் கட்டினோம், அது அங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே எங்கேயாவது தான் அவன் இது இருக்கணும். இதில் நாங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இது வந்து இன்னொருத்தனோடது. இவன் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பெரிய எடுத்துக்கோம், என் ஃப்ரெண்டோட தான் இது. ஓகே, இங்கிட்டு வந்தால் இன்னும் இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, இதுதான். ஓகே, அங்கே இது அப்படி போவோம். ஓகே, ஓகே, இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? எங்கள் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த போர்ட்டலுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஓகே, ஓகே ஓகே சீக்கிரமா தான் வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சு. இப்போ எங்கே வந்து தோண்டலாம்? அது இப்போ என் மைக் குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ மைக் மாற்றிட்டேன், அதான் கொஞ்சம் லேட்டாக ஆச்சு. முதல்ல யூஸ் பண்ணதுலாம் பழைய மைக்கில் இது பண்ணுது. சரி, ஓகே, அப்படியே இப்படியே கீழே போகும். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அந்த அதரில் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக டிக் பண்ணாதீங்க, இது மாதிரி டிக் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டை கண்டிப்பாக சர்வை பண்ணவே முடியாது. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் எம்எல்ஜி பண்ணுற மாதிரி வேணும். இன்வென்ட்ரியில் சுத்தமாக இல்லை. ஹேபி அது மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்டு பேஸில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு பேஸுக்கு திருப்பி போய் பார்க்க வேண்டியதான். ஓகே, அவன் பேஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்கேஃபோல்டிங் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ அப்படியே ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, அப்படியே வைக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே சும்மா வச்சாலே போதும்ண்ணா, அப்படின்னா போதும் தான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் போய்ட்டு இருக்கோம்? ஓகே, அவ்வளோதான், வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகே, இன்னொன்று மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ கீழே போயிட்டு அப்படியே நெதரைட்டு இருக்கிற இடத்துக்கு அந்த ஒய் ஆக்சிஸ் வந்து 16 இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 16. அதுக்கு போயிட்டு மைன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ எந்த இடத்துல மைன் பண்ணலாம்? இந்த சைடு லாவாவாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பூல் லாவா பூல்னால. ஓகே, நான் கரெக்டாக வந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் இதை மட்டும் மைன் பண்ணிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே மைன் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் அப்படியே ஒட்டியும் போய் இது பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஸ் இருந்தால் ஒட்டி போய் அப்படியே ஒட்டி இருந்து மைன் பண்ணலாம். இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. இப்படி ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நாள் கழித்து நெதரைட் மைனிங் வர்றதுனால நான் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதே மறந்துட்டேன். இங்கே வச்சுட்டு பழைய வருஷன்லலாம் க்ரௌச் பண்ணிட்டு தொட்டாலும் எதுவும் ஆகாது கைஸ். அதாவது நான் பெட்ராக் எடிஷனில் அதாவது கையில் விளாட்றப்ப. இப்போ பிசியில் விளாட்றதுனால எதுவும் ஆக மாட்டேங்குது. ஓகே, என்னோடய சைடில் காசை பார்த்தாலே தெரியும், நான் ரொம்ப 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 கம்மியாக வச்சுருக்கேன். எல்லாத்தோட 125 ரூபா தான் வச்சுருக்கேன். மிச்சம் எல்லாருமே ஓரளவுக்கு அதிகமாக தான் வச்சுருக்கோம். ஓ மை காஷ். ஓகே, மேலே தான். ஓகே, மொதல் பெட்டில் எதுவும் நெதரைட் இருங்க, இந்த லாவா எடுத்தால் தான் தெரியும் நெதரைட் இருக்காங்கிறது. தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு பிளாக் அங்கிட்டு போனால் தெரிஞ்சிடும். ஓகே, ப்ளேஸ் பண்ண முடியுது. ஏன் ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது? ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இருங்க, அந்த லாவா ஃப்ளோ ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இடத்துல எந்த நெதரைட்டும் இல்லை. ஓகே, வேறு எந்த நெதரைட்டும் இல்லை. ஓகே, அடுத்த பெட்டு
நான் இனிமேட்டு நெதரைட் கிடைக்கிற பெட்டை மட்டும் மைண்ட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து 2வது பெட்டுன்னு நினைக்கிறேன், அது தெரியல. ஓகே ஓகே, நான் ஃபயரில் இருக்கேன். ஓகே ஏதாச்சும் நெதரைட். ஓகே எஸ், அங்கே பார்த்தீங்களா 2 இருக்குது. ஓகே இருங்க, வீடியோ ஆனில் இருக்கான்னு நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே வீடியோ ஆனில் தான் இருக்குது. ஓகே இதை மைண்ட் பண்ணிடுவோமா. ஃபயர் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து விட்ருவோம். ஓகே நான் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல நம்ம இன்வென்ட்ரியை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்போம். ஓகே அவ்வளோதான். ஓகே மைண்ட் பண்ணுறேன். ஓகே 1 ஓகே 2 என்னாச்சு இந்த ஸ்பிளிண்டர் ஸ்டீல் எங்கே வந்துச்சு. ஓகே ஃபயரில் இருக்கேன். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் கீழே அப்படியே மைண்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு இன்னும் ஒன்று கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் 1 2 கண்டுபிடிச்சிங்கன்னா சைடில் கீழே எல்லா இடத்துலையும் மைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் 2 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி எனக்கு நிறையா கிடச்சிச்சு. அந்த வந்து கடைசியில் தான் அது நிறையா கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். அது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஓகே இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை அவ்வளோதான். சரி அடுத்தது எந்த இதுக்கு நெதரைட் கிடைக்குதோ அதுக்கு மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா கைஸ். சரி ஓகே, இங்கே அடுத்த கொஞ்சம் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெதரைட் கிடச்சிருக்கு. முதல்ல இந்த லாவா எடுத்துருவோம். ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நெதரைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அந்த அனிமேஷனை நான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால பிரேக் ஆகிடுன்னு நினச்சேன், பிரேக் ஆகலை. ஓகே பரவாயில்ல, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் உடையிற வரைக்கும். ஓகே கீழே இன்னொன்று இருக்குது ஐஸ். ஓகே கீழே இருக்கிறதையும் மைண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இருங்க இது கீழே அங்கே இருக்குது. ஓகே சுற்றியும் மைண்ட் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் இன்னொன்று கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு இல்லை கைஸ், இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் இல்லை இல்லைன்னு தானே. ஆமாம் இருங்க அந்த சைடு கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை சரி ஓகே கைஸ், நான் கொஞ்சம் தூரம் ஸ்டிப் மைண்ட் பண்ணேன், கொஞ்சம் தூரம் அப்படியே மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா 2 இது கிடச்சிருச்சு. 2 இல்லை எத்தனைங்கிறது தெரில. ஓகே இது அப்படியே சுற்றி மைண்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே எதுவும் லாவா இருக்கா, இல்லை. சரி அப்படியே மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேலே எதுவும் இது நெதரைட் இல்லை. சரி அப்படியே மைண்ட் பண்ணுறேன். இங்கே 2 கிடச்சிருக்கு கைஸ். மறக்காமல் இப்போயே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க, ஓகேங்களா. நம்ம கொஞ்சம் இது குவாட்ஸ் எடுத்து நம்ம பிக்காட்ஸ் கொஞ்சம் மெண்டிங் பண்ணிடுவோம். குவாட்ஸு அப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம நெதருக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஆர்மர் எல்லாத்தையும் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஆர்மர் எல்லாத்துலேயுமே மெண்டிங் நான் போட்டேன். ஓகே பிக்காட்ஸ் மட்டும் இதாவது பிக்கெட் சரியாகுதுன்னு தெரியலையே சரியா. சரி ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் இங்கே ஒன்று பார்த்தீங்களா இருக்குது. ஓகே இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிடுவோம். சரி வேறு எதுவும் இருக்கா, இல்லை. சரி ஓகே நம்ம மிச்சம் எல்லாத்தையும் ஆர்மர் எல்லாத்தையும் போட்டு திருப்பி மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.
ஓகே, அடுத்த பெட்டில் எனக்கு இங்கே நிறையவே கிடச்சிருக்கு. நிறைய இங்கே பார்த்திங்கன்னா 1 2 அங்கே ஒரு 3 மொத்தமாக 5 இது கிடச்சிருக்கு. இது ரொம்ப 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 பெரிய வெயின் தான். சரி, ஓகே, இந்த லாவா மட்டும் அடைச்சிருவோம். அங்கே ஒரு கேவ் வந்துருக்கு. இது ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு தான் இது கிடச்சிது. ஓகே ஓகே, அவ்வளோதான், அடைச்சாச்சு. இப்போ அந்த சைடு ஏதோ கேவ் மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இப்போ இங்கே வந்து 5 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே மைண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னும் இருக்காங்கிறத. ஓகேங்களா? ஓகே, கீழே பார்த்தீங்களா இன்னொன்று இருக்குது. என் ஃபோன் கொஞ்சம் லேகியாக இருக்கிறதுனால 2வது பிளாக்கும் மைண்ட் பண்ணுது. என் பிக்காச்சு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால. கீழே இன்னொன்று இருக்குது. இங்கே 6 இருக்குது. 6. ஓ, நான் அந்த பிளாக்கை வந்து இதுன்னு நினச்சிட்டேன், இன்னொன்று நினச்சிட்டேன். இப்போ மொத்தமாக 10 இருக்குது. தெரிஞ்சு 2 நகட் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நெதரைட் நகட் இங்கெட் நகட்டில். ஓகே, சரி, இப்போ மேலே போகலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிடுவோம். இது கீழே கூட இன்னொன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியாக தெரியல இருக்காங்கிறது. இப்போ மொத்தமாக இங்கே 6 கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணால் ஓகே. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போ கீழே மைண்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இனிமேட்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நான் 6 கிடச்சிருச்சு. ஒரு சங்கில் 4 தான் வரும். இங்கே 6 கிடச்சதே பெருசு. இது பசால்ட்டா? ஆமாம், பசால்ட். சரி, ஓகே, அடுத்த பெட்டை இது பிளாஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து மைண்ட் பண்ணி பார்ப்போம். சரி, அடுத்த பெட்டை நான் அதுக்கப்புறமா பிளாஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேட்டு வேலைக்கு ஆகாதுன்னு. இங்கே வந்து 2 கிடச்சிருக்கு. ஓகே, ஓகே, இது எல்லாத்தையும் பிரேக் பண்ண வேண்டியதான். ஓகே, இதையும் நான் பிரேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், பிரேக் பண்ணிட்டேன். இப்போ மேலே எதுவும் இருக்கா? அவ்வளோதான். ஓ, நெதர்னாலே லாவா இருக்குங்க கைஸ். நீங்கள் நெதரைட் மைண்ட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து வேறு எங்கேயாச்சும் போய் பார்ப்போமா? அடுத்த பெட்டை பிரேக் பண்ணி அடுத்த பெட்டை போட்டு பார்ப்போம். அதில் இன்னும் நிறையா கிடைக்குதாங்கிறது தெரில. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். வயலில் வந்து 16 நீங்கள் மைண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டையும் அப்பப்போ சாப்பிட்டுக்கோங்க கைஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருப்போம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இப்போ மொத்தமாக எத்தனை பெட் இருக்குது? இங்கே எத்தனை பெட் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே மொத்தமாக 9, 10, 12 பெட் இருக்குது. ஓ, இந்த கிரே பெட்லாம் சேர்க்கல. ஓகே, இங்கே ஒரு 2 கிடச்சிருக்கு கைஸ். ஓகேங்களா? அதை மைண்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். என்னென்னா, இந்த சர்வரில் வந்து டைமண்ட் வந்து $10 அதை கரன்சியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டைமண்ட் $10, எமரால்டு $1, $100 வந்து எக்கோ ஷார்டு, $1000 வந்து நெதரைட் இங்கட். நான் அதில் கூட வாங்கியிருக்கலாம் தான், ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஆனால் நான் தான் இப்போ ரொம்ப ரிச்சஸ்ட்டு எசம்பிளி. ஏன்னா என்கிட்ட ட்ராகன் எக் இருக்குல்ல, அதை விற்றா நிறைய காசு போகும். ஆனால் நான் அதை இப்போதைக்கு விற்க மாட்டேன். இன்னும் நிறைய ட்ராகன் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். திருப்பி ஸ்பேன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பேன் பண்ணி எடுக்க முடிஞ்சால் எடுத்துருவேன். எடுத்து அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் ஒன்றுத்தையும் விற்றுருவேன். ஓகேங்க, பசால்ட் இருக்குது. பசால்ட்டில் அவ்வளோவா கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன்.
ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் மைண்ட் பண்ணிட்டு போவோம். ஓகே கொஞ்சம் தூரம். ஓகே அடுத்த பெட்டு பிளாஸ்ட் பண்ணதில் வந்து ஒரு நெதரைட் கிடச்சிருக்கு, ஒரு ஏன்ஷியன் டெப்ரி. ஆமாம் இது பேர் ஏன்ஷியன் டெப்ரி. நெதரைட்னே வருது. ஓகேங்களா? சரி ஓகே கீழே மைண்ட் பண்ணி பார்ப்போம். இது இருக்கா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் இல்லை. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி பெட்டு. இப்போது ஒரு நிறையா கிடச்சா, இந்த பெட்டில் நிறையா கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே இது 8ல். ஓகே இங்கே கொஞ்சம் லாவா வந்துருக்கு. நான் கொஞ்சம் பக்கத்துலேயே வெடிக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல, இது லக்கு தானே. ஆமாங்க கைஸ், அந்த கோல்டு வரையும் நம்ம மைண்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நம்மள்ட்ட கோல்டு வேணும். இது நெதரைட் எங்கிட்ட பண்ணேன். ஏன்ஷியன் டெப்ரியை வந்து மெல்ட் பண்ணால் நெதரைட் ஸ்க்ராப்பாக மாறும். நெதரைட் ஸ்க்ராப்பா ஆன்ஷியன் ஸ்க்ராப்பா அது சரியாக தெரில, அப்படி மாறும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணணும், அதை 4 கோல்டோடு வச்சா இதுதான். ஓகே இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒன்று இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 20 கணக்கு வந்துருச்சு. 20னா என்னால் 4 இங்கே தான் பண்ண முடியும். இப்போ வர பார்த்திங்களா 1 2 3 4. ஓகே 4 அதாவது 23 இங்கே இருக்குது. அதாவது ஏன்ஷியன் டெப்ரி பெயிண்டர் இருக்குது. இங்கே நிறையா இருக்குது கைஸ், ரொம்ப நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரியது, நான் கண்டுபிடிச்சதுலேயே இதுதான் பெரியது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 4 5 இருக்குது. இது கூடயே 5 ஏன்ஷியன் டெப்ரி, 5ஆ 4ஆன்னு தெரில சரியா. சரி சுற்றி இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே இது நெதரைட் ஏன்ஷியன் டெப்ரின்னு நினச்சேன். இப்போ இது கீழே இன்னொன்று இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி இருக்க போகிறதில்ல, ஏன்னா இவ்வளோ வந்துருச்சு கைஸ், இதுக்கு மேலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே சரி சுற்றி மைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே கண்டிப்பாக இல்லை, எனக்கு அப்பயே தெரியும் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் ஏன்ஷியன் டெப்ரி மைனிங்லாம். நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோல்டு வந்து மைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குங்கிறதுனால ஏதாச்சும் பைக் வாங்கலாம்னு நினச்சேன். 5 என்ட்ரபிள் 100 ரூபாய்க்கு போட்டிருந்துச்சு, அதனால் 5 என்ட்ரபிள் வாங்கலான்னு இருக்கேன். இந்த மேஸ் எப்படியாச்சும் வாங்கணும் கைஸ். நான் மேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஒரு வின்சார்ஜ் $500 $100 இல்லை, இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். நம்ம இந்த வின்சார்ஜோட கொஞ்சம் மாற்றி பார்க்கணும் கைஸ், ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. இது $5000 ஓகே தான், இது $5000 ஓகே. 5 என்ட்ரபிள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நான் இன்னும் வீடே கட்டலை. இந்த ட்ரீம் அசம்பிளியில் ட்ரீம் பண்ண மாதிரி சர்வர் என்கிட்ட இருந்தாலும் இன்னும் நான் வீடே கட்டி முடிக்கலை. சரி ஓகே சீக்கிரம் கட்டி முடிக்கணும். சரி ஓகே இதை கொடுத்துட்டு போயிடுவோம். ஓகே இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே. ஓகே இதை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இதில் இருக்குது, இன்னொன்று பண்ணலாம். ஓகே இங்கே ஒன்று. ஓகே இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 26 கோல்டு இங்கட் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்மெல் பண்ணணும். ஓகே ஃபர்னன்ஸ் மாற்றிக்கலாம். ஓகே கொஞ்சத்தை எடுத்து வச்சிட வேண்டியதான். ஓகே இது தூக்கி வச்சிட வேண்டியதான். இதில் கொஞ்சம் இது இங்கே வச்சிடலாம். ஓகே இது போதும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ஸ்லாப் 1.5 இது பண்ணோம், அப்போ அதுவே போதும் தான். ஓகே இதில் அப்படியே வச்சிட வேண்டியதான்.
ஓகே, இதெல்லாம் ஸ்மெல்ட் ஆகட்டும். ஓ, என் ஸ்கின் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? சரி, ஓகே, பரவாயில்ல விடுங்க, ஒரு ஸ்கின்னு தானே. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, இப்போயே நீங்கள் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி முடிச்சிருங்க, ஓகேங்களா? இது பொறுமையாக இதாகிறதுக்குள்ளே அடுத்த வீடியோ கண்டிப்பாக வீடு கட்டுறதா தான் இருக்கும். நான் வீடு ரொம்ப நாளாக கட்டாமல் இருக்குது. சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பிக்காக்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. சரி, ஓகே, இப்போ இருக்கிறத வச்சு சரி எல்லாமே ஸ்மெல்ட் ஆகட்டும் முதல்ல. ஸோ கைஸ், எல்லாமே ஸ்மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய நீங்கள் அதை இது பண்ணுவோம். ஓகே, இதை வந்து 4 இதை வைக்கணும். ஓகே, ஒரே ஒரு ஸ்க்ராப் மட்டும் மிச்சம் இருக்குது. இது 4 தானே? என்னாச்சு? ஓ, இப்படி வைக்கணுமா? ஓகே, 6 இங்கட் இருக்குது. நான் தான் இப்போதைக்கு என்கிட்ட மட்டும்தான் இந்த சர்வரில் நெதரைட் இங்கட் இருக்குது. ஓ, என்ன இது? ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இது செத்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஃபுட்டு கலெக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தாலே தெரியும் என் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய இது என்சான்மெண்ட் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இப்போ நம்மளால் இது பண்ண முடியுமா? இதை வச்சு ஆர்மர் இன்னும் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க மைன்கிராஃப்ட்டு. ஓகே, இதில் ஸ்பியர் இருக்குது. ஸ்பியர் வச்சு பண்ண முடியுமா? இருங்க, ஸ்பியர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எங்கே ஸ்டிக்ஸு? ஓகே, ஸ்டிக்ஸை பண்ணுவோம். இந்த இதில் ஸ்பியர் இருக்குது. ஸ்பியர் நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று வைக்கணும். ட்ராக் பண்ணக்கூடாதுல்ல. இதுக்கு வெளில போட்டுருவோன்னு தான். எதுவுமே இல்லையே. ஒரு வேளை கிராஃப்ட் பண்ண வருமா? இல்லை கைஸ், வரல. ஓகே, நெதரைட் எல்லாமே நெதரைட் அப்கிரேட் இருந்தால் தான் பண்ண முடியும் போல இருக்குது. சரி, முதல்ல நம்ம நல்லா ஃபுல்லாக அப்கிரேட் ஆயிடுவோம். அதுக்கப்புறமா இது வீடு கட்டிப்போம், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து என் மாப் ஃபார்முக்கு நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா என் பிக்காக்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ஓகேங்களா? மாப் ஃபார்ம் போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி தூங்கிடுவோம், ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எடுக்கணுமா? இல்லை, தேவையில்லை, இங்கே இருக்கணும். யார் எது என்ன பண்ண போகிறா? சேடில், ஆமாம், சேடில் கிராஃப்ட் பண்ண முடியல. இதில் கிராஃப்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. என் ஃப்ரெண்டு சேடில் கிராஃப்ட் பண்ணலாம்டா அப்படின்னா. இல்லை, எதுவுமே இல்லையே. என் ஃப்ரெண்டு சொன்னானா? சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த ஹார்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹெல்த்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. ஸ்பீட் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ தூங்கிடுவோம், ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இங்கே ஒரு க்ரீப்பர் ப்ரோ இருக்குது. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க கைஸ். மறக்காமல் லைக்கு, ஷேர்